வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரேவதிக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வர ஆரம்பிக்குது. இவர் பேரு உண்மையாவே கார்த்தி தான், இவரு சென்னையில இருந்து வந்த ஆளுதான். ஆனா எதுக்காக தான் பேர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்காரு அப்படின்னு ரேவதிக்கு சந்தேகம். கார்த்தி ரூமுக்குள்ள வராரு. வந்ததோட ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, ஒரு நிமிஷம் நில்லு. கார்த்தி கேக்குறாரு, என்னாச்சு ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, உண்மையாவே உன் பேரு கார்த்திகேயன் தானே? நீ சென்னையில உள்ளவன் தான், அப்புறம் எதுக்காக பேரு மாத்தி இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, அத பத்தி என்னால எதுவும் சொல்ல முடியாது. எல்லாரும் வந்துட்டு என்ன ராஜான்னு கூப்பிடுவாங்க, அதனால என் பேரு ராஜான்னு சொன்னேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீதான் ராஜ சேதுபதியோட பேரனா? நீ உண்மைய சொல்லிட்டியன்னா நல்லது, எதுக்காக இப்படி போய் சொல்ற? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, என் பேர் வந்து ராஜா தான், இதுல எந்தவித மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வெளியில போறாரு. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, இவன் எதுக்காக இப்படி போய் சொல்றான்? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு காரணம் இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்ச ஆளு ஒரே ஒரு ஆளுதான், பாட்டி மட்டும்தான். சோ பாட்டி கிட்ட நம்ம விஷயத்த கேட்போம் அப்படின்ட்டு ரேவதி வெளியில வராங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, ரேவதி எங்க கிளம்பிட்ட? ரேவதி சொல்றாங்க, அம்மா ஒரு முக்கியமான வேலையா வெளியில போறேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இந்த மாதிரி தனியெல்லாம் போக கூடாது, எங்க போகணும்னாலும் மாப்பிள்ளைய கூட்டிட்டு போ. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிம்மா. அப்ப சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, ஏற்கனவே ரேவதிக்கு அந்த மாயாவால ஆபத்து இருக்கு. மகேஷ் வேற இப்ப எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை மகேஷ் வந்துட்டு ரேவதிய கடத்துறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு, அதனால ரேவதிய தனியா விடக்கூடாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. அதே நேரம் ராஜா வராரு. சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்து, மாப்பிள்ள, ரேவதி எங்கேயோ முக்கியமான இடத்துக்கு போகணுமா, அவளை கூட்டிட்டு போயிட்டு வாங்களேன். கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்ட்டு நேரா ரேவதி கிட்ட, ரேவதி எங்க போகணும்? ரேவதி சொல்றாங்க, பாட்டி வீட்டுக்கு போகணும். கார்த்தி ஷாக் ஆகி, இங்க பாரு ரேவதி, அத்தை கிட்ட சொல்லாம பாட்டி வீட்டுக்கு போறதா இருந்தா அத்தை கோவப்படுவாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல அத நான் பாத்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறாரு. அப்ப நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, பாட்டி வீட்டுல கண்டிப்பா என்னோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா ரேவதி கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எப்படியாவது பாட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கார்த்தி வந்துட்டு நேரா பாட்டிக்கு போன் பண்றாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இப்ப நீ யாருக்கும் கால் பண்ற? யாருக்கும் கால் பண்ணாம போனை கட் பண்ணி வச்சுட்டு நேரா பாட்டி வீட்டுக்கு போ. இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி என்ன பண்றாருன்னா, ரேவதியை வச்சுக்கிட்டு கண்டிப்பா கால் பண்ண முடியாது. சோ இத பத்தி நம்ம மயில் வாகனத்துக்கு மெசேஜ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு கார்த்தி நேரா மயில் வாகனத்துக்கு மெசேஜ் பண்றாங்க. அப்ப மயில் வாகனம் போனை பார்த்துட்டு, ஐயோ ரேவதி பாட்டி வீட்டுக்கு போறாங்களா, அங்க வேற கார்த்தியோட போட்டோஸ் எல்லாம் நிறையவே இருக்குமே. சோ இந்த விஷயத்த பத்தி நம்ம பாட்டி கிட்ட சொல்லிடணும் அப்படின்ட்டு நம்ம மயில் வாகனம் நேரா பாட்டிக்கு போன் பண்றாங்க. பாட்டி போனை பார்த்துட்டு, மயிலு தான் போன் பண்றான், சொல்லு மயிலு. அப்ப கார்த்தி மயில் வாகனம் சொல்றாரு, பாட்டி அங்க ரேவதி வந்துகிட்டு இருக்கா, அங்க ரேவதியோட போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்காம்ல, கார்த்தியோட போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல, அதுவும் உங்களோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ். இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே சீக்கிரம் ஒளிச்சு வைங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேவதி அங்க வந்துருவா. இது கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, என்ன மயிலு இப்படி திடீர்னு சொல்ற, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அங்க உள்ள போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு வராங்க. அப்ப பரமேஸ்வரி ஓடி போய் ரேவதிய பார்த்து, வாமா பேத்தி, என்னம்மா திடீர்னு வந்திருக்க, சொல்லாம கொல்லாம? அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஏன் பாட்டி, நான் சொல்லிட்டு வந்தா ஏதாவது ஒளிச்சு வைக்கணுமா? இது கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, என்னம்மா இப்படி சொல்ற, வாமா வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. அப்ப பரமேஸ்வரி நேரா கார்த்திய பார்த்து என்னாச்சுன்னு கேட்க, அப்ப கார்த்தி சொல்றாரு, தெரியல பாட்டி அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி நேரா நம்ம ரேவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. ரேவதி நேரா பரமேஸ்வரி கிட்ட, பாட்டி உங்க பேரன் கார்த்திக் கார்த்தின்னு சொல்றீங்களே, அவர் இப்ப எங்க இருக்காரு? பாட்டி சொல்றாங்க, அம்மாடி அவன் இப்ப சென்னையில ரொம்ப பெரிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா. இது கேட்டதோட ரேவதியும், சரி பாட்டி, அவரோட போட்டோஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா காமிங்கள, சின்ன வயசுல எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இது கேட்டதோட பாட்டி ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா போட்டோஸ் எல்லாம் கேக்குற, இங்கெல்லாம் எதுவும் இல்லையேம்மா. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்ன பாட்டி போட்டோஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்றீங்க, அவர் இந்த வீட்டுல தானே வந்தாரு, இந்த வீட்டுல போட்டோஸ் இல்லாம எங்க பாட்டி இருக்க போகுது, போட்டோஸ் காமிங்க, நான் ஒண்ணும் உங்க பேரனை கண்ணு வச்சிட மாட்டேன்.
இது கேட்டதோட பாட்டி ஷாக் ஆகுறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரி ஒரு 2 3 போட்டோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், காமிக்கிறேனே. சரி ஏமா ரேவதி போட்டோஸ் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பண்ற? அந்த போட்டோஸ்ல அப்படி என்ன இருக்க போகுது? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல பாட்டி எனக்கு அந்த போட்டோவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆஹ் போட்டோ கேக்குறாங்க. பரமேஸ்வரியும் வேற வழி இல்லாம நேரா ரூமுக்குள்ள போயிட்டு சும்மா 2 போட்டோஸ் மட்டும் ரேவதி கார்த்தி இவர்தான் அப்படின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு 2 போட்டோவை எடுத்துட்டு வராங்க. 2 போட்டோவை எடுத்துட்டு வந்து நேரா ரேவதி கிட்ட கொடுத்து, இந்தா ரேவதி அப்படின்னு சொல்ல ரேவதி அந்த போட்டோவை பாக்குறாங்க. இந்த போட்டோவை பார்த்துட்டு நேரா கார்த்தியை பாக்குறாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி இந்த போட்டோஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீங்க கார்த்தின்னு சொல்லிட்டு சென்னையில ஒருத்தரை காமிச்சீங்கல்ல, அவருக்கும் இவருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லாம இருக்கு. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்னம்மா ரேவதி சொல்ற? எல்லாருமே சின்ன வயசுல உள்ள மாதிரியே தான் இருப்பாங்களா? எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அங்க அடையாளங்கள் மாறி போகும்ல. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அப்படியா பாட்டி, நல்லா சமாளிக்க கத்துக்கிட்டீங்களே. சரி, இப்போ உள்ள போட்டோஸ் எதுவுமே இல்லையா? அப்ப பாட்டி சொல்றாங்க, இல்லம்மா இப்போ உள்ள போட்டோஸ் எதுவுமே இல்லையே. அப்ப பாட்டி ரேவதி சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்கு பாட்டி, எந்த அளவுக்கு நீங்க அந்த பேரன் மேல பாசமா இருக்கீங்க, ஆனா அவரோட ஒரு போட்டோஸ் கூட இல்லாம இருக்கீங்களே, அதான் ஆச்சரியமா இருக்கு. இது கேட்டதோட பாட்டி திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப நம்ம ரேவதி இருக்கிறது தெரியாம கணக்கு பிள்ளை இங்க இருந்து வந்துட்டு கார்த்திய பார்த்து, வாங்கய்யா எப்பய்யா வந்திய, ராஜசேதுபதி தாத்தாவையா பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதி நேரா கணக்கு பிள்ளைய பாக்குறாங்க. கணக்கு பிள்ளை ரேவதிய பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ இவங்க இருக்கிறது தெரியாம உளறிட்டனே அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்ன கணக்கு பிள்ளையா இவரை போயிட்டு ஐயான்னு சொல்றீங்க, ஆஹ் முதலாளின்னு சொல்றீங்க? அதுக்கு கணக்கு பிள்ளை சொல்றாரு, இல்ல இவரு இந்த வீட்டுல ஒரு பேர மாதிரி தானே, அதான் சொன்னேன். அப்ப ரேவதி நேரா பாட்டிய பார்த்து, பாட்டி எந்த அளவுக்கு நான் வந்தா ஏமாத்தணுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க போல. இது கேட்டதோட பாட்டி ஷாக் ஆகுறாங்க. என்னமா ரேவதி இப்படி சொல்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா பாட்டி, நான் உங்க பேட்டி தானே, ஏன் பாட்டி என்கிட்ட கூட போய் சொல்லணுமா? இங்க பாருங்க, இவர்தான் உங்க பேரா அப்படிங்கறது அப்பட்டமா எனக்கு எல்லாமே தெரியும். ஏன் பாட்டி இப்படி போய் சொல்றீங்க? இது கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, என்னம்மா ரேவதி உனக்கு எப்படி தெரியும்? அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக இவர்கிட்ட ஆதார் கார்டு கேட்டேன். அதுல இவரோட பேரு கார்த்திகேயன் அப்படி இருந்துச்சு. சென்னையில உள்ள அட்ரஸும் இருந்துச்சு. அது அப்படியே தாத்தாவோட மகள் அபிராமி இருக்காங்களா, அவங்களோட அட்ரஸ் தான். அதை பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். பாட்டி இவருதான் வந்துட்டு உங்க பேரு அப்படிங்கறத ஏன் பாட்டி சொல்லல? அப்ப பாட்டி நேரா கார்த்தியை பார்க்க, கார்த்தி நேரா ரேவதி கிட்ட, ரேவதி இந்த விஷயத்த பத்தி உனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா என்கிட்ட நீ கேட்க வேண்டியது தானே. அப்ப ரேவதி சொல்றாங்க, நீ சொல்லல, அதனாலதான் நானாவே கண்டுபிடிச்சேன். சரி, இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க மறைச்சிருக்கீங்க. அம்மா வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச பையன் அப்படின்ட்டு அவங்க ராஜான்னு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை அம்மாவுக்கு மட்டும் நீங்க தான் தாத்தாவோட பேரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், அம்மாவோட ஒட்டுமொத்த குணமும் சுத்தமா மாறி போயிரும். கண்டிப்பா உங்களை என்னைக்குமே அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இந்த பாருங்க ரேவதி, இதெல்லாம் எது வரைக்கும்னா கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா சிறப்பா நடைபெற்று முடியும், அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நான் என்னைக்குமே அத்தையை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்னும் 2 நாளையில நான் ஆஸ்திரேலியா போக போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அதுக்குள்ள உங்களால எப்படி வந்துட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்தி கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியும்? அப்ப கார்த்தி ரேவதி சொன்னதை கேட்டுட்டு நம்ம பரமேஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா ரேவதி சொல்ற, நீ ஆஸ்திரேலியா போக போறியா? ரேவதி சொல்றாங்க, ஆமா பாட்டி, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அதனால ஆஸ்திரேலியா போகலாம் அப்படின்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன். இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க பாட்டி. என்னம்மா, ஏமா இப்படி ஒரு முடிவு பண்ண? அப்ப ரேவதி சொல்றாங்க, என்ன பாட்டி முடிவு பண்ண சொல்றீங்க? அம்மா பாட்டுக்கும் யாரோ ஒருத்தனை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சு நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டேன். பாட்டி நான் ஆஸ்திரேலியா போறது உறுதிதான். நீங்க பாட்டுக்கும் உங்க சைடு நீங்க என்னென்னமோ பிளான் பண்ணிருக்கீங்க, அதுக்கு எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல பாட்டி. நான் ஆஸ்திரேலியா போக போறது உறுதி அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. பரமேஸ்வரி நேரா ரேவதியோட கையை பிடிச்சு, அம்மாடி ரேவதி, உன் கையில இருந்தாமா இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கிறதுக்கே உன் கையில தாமா இருக்கு, ஏமா இப்படி திடீர்னு முடிவு பண்ற? அப்ப ரேவதி கேக்குறாங்க, பாட்டி அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி, நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல.
நான் ஆஸ்திரேலியா போக போறேன், அதுல எந்தவித மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போயிட்டு உட்கார்றாங்க. அப்ப பரமேஸ்வரி நேரா கார்த்திய பார்த்து, கார்த்தி, நான் ரேவதி கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வெளியில போயேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி, வேற எந்த விஷயத்த பத்தியும் சொல்லாதீங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரிப்பா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதோட கார்த்தி வெளியில வராரு. கார்த்தி வெளியில வந்ததோட பரமேஸ்வரி நேரா ரேவதி பக்கத்துல போய் உட்காராங்க. ரேவதி கேக்குறாங்க, பாட்டி, இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னோட இந்த ஆஸ்திரேலியா ட்ரிப்பை யாராலையும் கேன்சல் பண்ண முடியாது. நாங்க போனோம்னா 5 இயர்ஸ் இந்த ஊரு பக்கமே வரமாட்டேன். அதுக்கான அக்ரிமெண்ட்ல எல்லாத்துலயுமே நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். இது கேட்டதோட பாட்டி கேக்குறாங்க, ரேவதி, ஏமா இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்த? இங்க பாரு, உனக்கு சுத்தமா இந்த கார்த்தியை பிடிக்கவே இல்லையா? அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி, அவர் எப்ப இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சோ, அப்பவே அவர் மேல உள்ள தப்பான அபிப்பிராயம் எல்லாமே மாறி போயிருச்சு பாட்டி. ஆனா இனிமே என்ன பாட்டி பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். இனிமே என்னால எதுவும் பண்ண முடியாது பாட்டி. இது கேட்டதோட பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மாடி, அவனோட முதல் கல்யாணம் தான் சரியா அமையல, ஆனா நீயும் ஏமா இப்படி பண்ற? இதை கேட்டதோட ரேவதி டக்குன்னு அதிர்ச்சியாகி எந்திரிச்சு, என்ன பாட்டி சொல்றீங்க? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சா? பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாமா, கார்த்திக்கு ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் ஆகிருச்சு. இது கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, என்ன பாட்டி, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி தெரிஞ்சும் அவர் என்ன கல்யாணம் பண்ணிருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட ஆளா இருப்பாரு? என்ன பாட்டி, இவர் கேவலமான ஒருத்தரா இருக்காரு. உங்களோட பேரனா பாட்டி? அப்ப பரமேஸ்வரி டக்குன்னு ரேவதியை பார்த்து, அம்மாடி ரேவதி, எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிவெடுக்காதம்மா. இங்க பாரு, அவனுக்கு கல்யாணம் நடந்தது உண்மை. அவன் அந்த அளவுக்கு அவன் ஒய்ஃப் மேல பாசமா இருந்தான் தெரியுமா? ஆனா என்னாச்சுன்னா, சில பெண்கள் கார்த்தி மேல ஆசைப்பட்டு, தீபா, அந்த பொண்ணு பேரு தீபா, இந்த தீபாவா மலை உச்சில இருந்து தள்ளிவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல நிறையவே இக்கட்டான சூழ்நிலைகள் நடந்துருச்சு. தீபாவுக்கு பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப உசுறு. அதே பாட்டுலயே அவ உசுரையும் விட்டுட்டா. இதை கேட்டதோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பாட்டி, இவ்வளவு சொல்றீங்க? இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு மேல பாசமா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த விஷயத்த பத்தி நீங்க யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி ரேவதி, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு சொன்னப்ப நீயே எப்படி ஷாக் ஆன? அதே மாதிரி மத்தவங்களும் எந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆவாங்க. அதுவும் உங்க அம்மாவுக்கும் சொல்லவே வேண்டியதில்லை. உங்க அம்மா எந்த அளவுக்கு வேதனைப்பட போறா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ஆனா எனக்கு வேற வழி தெரியலம்மா. இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கான ஒரே வழி அது நீ மட்டும்தான். இங்க பாருமா ரேவதி, நீதான் எப்படியாவது இந்த ஆஸ்திரேலியா போற ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு எப்படியாவது உங்க அம்மாவை சமாதானப்படுத்தி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு வழிய பார்க்கணும். அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி, என்ன நடந்தாலும் சரி, அம்மா கண்டிப்பா உங்க மேல உள்ள கோபத்தை மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா, அதாவது பாட்டி, உங்க கண்ணு முன்னாடியே காலில் விழுந்து இறந்து போனாங்க அப்படிங்கிறத பத்தி அம்மா ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் சொல்லி வேதனைப்பட்டிருக்காங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அந்த ராஜ சேதுபதி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டும் அவங்க அந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா அவங்கள சமாதானப்படுத்துறது அப்படிங்கிற விஷயம் சாதாரண விஷயமே இல்ல பாட்டி. தயவு செஞ்சு இதுக்கு மேல இத பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க பாட்டி அப்படின்னு சொன்னதோட நம்ம பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பாட்டி நேரா ரேவதிய பார்த்து, அம்மாடி, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறது உன் கையில தாமா இருக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி, என்னால முடிஞ்ச அளவுக்கு அம்மா கிட்ட சொல்லி பாக்குறேன். ஒருவேளை அம்மா இதுக்கு மேலேயும் கேட்கலைன்னா எனக்கு தெரியாத பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரம் கார்த்தி நேரா பாட்டி கிட்ட பாட்டி, என்ன பாட்டி சொன்னீங்க? அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு கார்த்திக், உன்னோட நல்ல வாழ்க்கைக்காக மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். சரி அபிராமி, நீங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக, உங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கோவிலுக்கு காவடி எடுத்து போயிருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா பாட்டி, அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கம்மா, உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அம்மா கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்ப அம்மா காவடி எடுத்து முருகன் கோவிலுக்கு போயிட்டாங்க. ஆனா ரேவதி ஆஸ்திரேலியா போறேன் அப்படின்னு சொல்றா. ரேவதி போன விஷயம் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா அம்மா ரொம்ப வேதனைப்படுவாங்க. இப்ப என்ன பண்ண போறதுன்னு எனக்கு தெரியல பாட்டி. இதை கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, எதுவா இருந்தாலும் அந்த முருகன் பார்த்துப்பான், நீ கவலைப்படாது. என்னைக்குமே அந்த முருகன் உன்னை கைவிட்டுற மாட்டான்ப்பா. இது கேட்டதோட கார்த்தியும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வராங்க. அப்புறமா ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு,
இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்த பத்தி நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா என்னால என் சைடு எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உனக்கு உதவி பண்ணிருப்பேன்னு. அதை விட்டுட்டு எதுக்காக நீ இவ்வளவு பெரிய பொய் சொன்ன அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, இத பத்தி என்னால எதுவும் சொல்ல முடியாது. இது மாதிரி நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த நீ அத்தைக்கிட்ட சொல்லாம இருந்தாலே போதும். இது கேட்டதோட ரேவதியும் சரி நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க சாமுண்டீஸ்வரி உட்காந்துருக்காங்க. அப்ப கார்த்திகை நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்துட்டு, அத்தை இந்த மாதிரி செங்கல் சோலையில உள்ள கணக்கெல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்பதான் சந்திரா நேரா கார்த்தியை பார்த்துட்டு, ராஜா நீ இது மாதிரி எதுவும் படிக்கல அப்படின்னு சொன்ன, இங்கிலீஷ் எல்லாம் அந்த அளவுக்கு பேசினேன், அதுக்கப்புறம் இந்த கணக்கெல்லாம் எதுவும் தெரியாது சொன்ன, ஆனா இப்ப ரொம்ப திறமையா செயல்படுற. நீ இதெல்லாம் பண்றத பார்த்தா ஏதோ பெரிய பிசினஸ் மேன் மாதிரில செய்யற. இதை கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நம்ம மாப்பிள்ள ராஜாவுக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்கிறதுக்கு நம்ம தானே பெருமைப்படணும். அதையும் ஏன் சந்திரா நீ இப்படி சந்தேகப்படுற? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா ஆரம்பத்துல உன் மாப்பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ அவரை இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக்குன. கடைசில அவருக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்கு அப்படிங்கறத பார்த்ததோட நீயே ஆச்சரியப்பட்டியல்ல. அக்கா உனக்கே தெரியாத பல ஆச்சரியங்கள் நிறையவே காத்துக்கிட்டு இருக்கு. இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்தா, இப்படியே கடைசி வரைக்கும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காம நம்ம ரேவதியோட லைஃப் இருக்குதுல்ல, அதனால கொஞ்சம் அமைதியாயிரு. இது கேட்டதோட சந்திராவும் சரிக்கா, இது மாதிரி புதன்கிழமை அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கான நகைகள் எல்லாமே பேங்க்ல இருக்கான். அந்த நகைகளை எடுக்கிறதுக்கு சென்னையில உள்ள அந்த ராஜி சேதுபதியோட பேரன் கார்த்தி வரப்போறானா. ஏன்னா இப்போதைக்கு ராஜி சேதுபதி ஊர்ல இல்லையா, அதனால அந்த பேரன் தான் வரப்போறான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்னக்கா பண்ண போற? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி வரட்டும், அதுக்கு என்ன போ. அப்ப சந்திரன் கேக்குறாங்க, அக்கா நான் இப்ப கூட சொல்றேன், இவன் தான் அந்த ராஜி சேதுபதியோட பேரன். கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு தெரிய வரும் பாரு. அந்த பேங்க்ல நகை எடுக்க போகும் பொழுது கண்டிப்பா இவன் தான் போய் நகை எடுப்பான். உனக்கு உண்மைதான் தெரிய போகுது. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இனி சொல்றத நான் திரும்ப திரும்ப நம்பிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நீ நினைக்காத. மறுபடியும் மாப்பிள்ளை மேல நான் சந்தேகப்பட்டேன்னா நான் மாப்பிள்ளை மேல வச்சிருக்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் இந்த மாதிரி பேசி என்ன தயவு செஞ்சு டென்ஷன் படுத்தாத சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பேசுறாங்க. இது கேட்டதோட சந்திரா நினைக்கிறாங்க, இன்னும் எத்தனை நாள் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நானும் பாக்குறேன். வர புதன்கிழமை இந்த ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்தி தான் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய போகுது அப்படின்னு சந்திரா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம்.